பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம செந்தில் இருந்துட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு, என்ன செந்தில் சார் நேற்றெல்லாம் பார்ட்டி இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இப்போ தான் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் ஜெயிலில் இருக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏதோ என் தம்பிங்க கூட அண்ணங்க கூட இருக்கிற போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அந்த ஃபீல் தான் நேற்றும் எனக்கு அப்படி இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் இன்னும் சுதந்திரக்கிளையாக பறக்கலாம், அதுக்கு பணம் தேவைப்படும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சார், அந்த பணத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஃபைல் வரும், அந்த ஃபைலில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூட படித்து பார்க்காம அப்படியே சைன் மட்டும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அது உங்களை எங்கேயோ கொண்டு போய் விடும். அதுக்கப்புறம் நமக்கு பணம் தானே எல்லாமே அப்படின்ற மாதிரி பேராசை காட்டுறாங்க. அதே மாதிரி செந்திலே இருந்துட்டு ஒருத்தர் வராங்க, ஃபைலில் கையெழுத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்ததாக ஆமாம், அவர் சொன்ன மாதிரி பணம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன சார் பணமா? இது இங்கே நீங்கள் எதுக்காக வேலை பார்த்துட்ருக்கீங்க? மக்களுக்காக தானே நீங்கள் சேவையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ கடன் சொல்லிட்டு கேட்குறீங்க. இங்கே பாருங்கள் சார், அதெல்லாம் என்னால் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜிலன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே ஆஃபீஸருங்க எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன பிரச்சனை சார்? என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறேன், ஆனால் நீ 2,00,000 ரூபா பணம் கொடுத்தே தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.